Hi friends, welcome to pridetech. Today class என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா SQL Serverல ஒரு காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம லைவா பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதுக்கு நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே நிறைய டேட்டாபேஸ் வியூ ஆகும். இதில் நான் ஒரு ஒரு சாம்பிளான ஒரு டேட்டாபேஸ் நான் எடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு நான் வந்து ஒரு ஒரு கொரி வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இந்த கொரியில வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறோம். அந்த டேபிளுக்கு எப்படி நம்ம ஒரு பிரைமரிக்கு அசைன் பண்றது, திரும்ப அது எப்படி ரிமூவ் பண்றது, அது காலம் லெவல் எப்படி அசைன் பண்றது, டேபிள் லெவல் எப்படி அசைன் பண்றது அப்படிங்கிறத பத்தி இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஓகே, ஓகே. இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை பத்தியான ஒரு டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, கிரியேட் டேபிள். டேபிள் நம்ம என்ன வச்சுக்கலாம்? ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்ட் நேம், தென் குவான்டிட்டி, ப்ரைஸ் 4 ஃபீல்டு மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. ப்ராடக்ட் ஐடி பிஐடின்னு வச்சுக்கிறேன் ஷார்ட்டா. ஓகே, லென்த்தாக போகிறதுனால நான் ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். பிஐடி இன்ட்டு நமக்கு வந்து ஐடி வந்து நம்பர்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் இன்ட்டு அப்படிங்கிற டேட்டா டைப்பிங்கை மென்ஷன் பண்ணிக்கணும். தென் இதுக்கு வந்து நான் இந்த இதில் கொடுக்கக்கூடிய ரெக்கார்டு வந்து எனக்கு எம்டியாக விழுகாமல் எனக்கு வந்து கம்பல்சரி டேட்டா இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் இங்கே நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா நாட் நல் அப்படின்னு அசைன் பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த ஃபீல்டு வந்து எனக்கு நல்லா இருக்கக்கூடாது, வேல்யூ இருக்கணும்னு அர்த்தம். ஓகே, என்ட்ரு பண்ணும்போது இந்த இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம நல் வேல்யூஸ், அதாவது எம்டி வேல்யூவை நம்ம வந்து என்ட்ரு பண்ண முடியாது. நாட் நல் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஐடி கொடுத்தாச்சு. ப்ராடக்ட் நேம் பி நேம். பி நேம் மீன்ஸ் ப்ராடக்ட் நேம். வேர் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். 20 கேரக்டருக்குள்ள இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் நேம் வந்து நம்ம உள்ள நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் உள்ள நான் 20 அப்படின்றத நான் இங்கே பாராமீட்டராக கொடுத்துருக்கேன். ஸோ 20 கேரக்டர் வரையும் அக்செப்ட் பண்ணிக்கும். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி. குவான்டிட்டி இன்டீஜர். ஓகே, ப்ரைஸ். இன்ட் குவான்டிட்டி இன்ட் ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிமலில் கொடுத்துக்கலாம். ஓகே, டெசிமல் கொடுத்தாச்சு. டபுள் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து ரன் பண்ண போகிறோம். இதில் எரர் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். எரர் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு கிரியேட் டேபிள் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இங்கே டபுள் ப்ராக்கெட் போட்டு ஒரு சிங்கிள் ப்ராக்கெட் தான் வரும். இப்போ என்ன போகுது அப்படின்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கமெண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருச்சு ப்ராடக்ட் அப்படின்ற நேமில். இப்போ அந்த டேபிள் எப்படி இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். டேபிள் நேம் என்ன? ப்ராடக்ட். செமிகோலன் வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டேபிள் ஃபார்மேஷனில் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டேபிள் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த டேபிளுக்கு வந்து இந்த டேபிளுக்கு நம்ம வந்து பிரைமரி கீ வந்து செட் பண்ணணும். காலம் லெவலில் இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். அதில் 2 விதமாக வந்து நம்ம வந்து பிரைமரிக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். காலம் லெவல்லையா இருக்கட்டும், டேபிள் லெவல்லையா இருக்கட்டும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போதே காலம்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிரைமரிக்கு அசைன் பண்ணிடலாம். இன்கேஸ் நம்ம அசைன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணிக்கலாம்? அல்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணாச்சு, ஆனால் வந்து பிரைமரிக்கு கொடுக்காம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அல்டர் டேபிள் கொடுத்து நம்ம வந்து பிரைமரிக்கு வந்து எகெயின் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கு தான் நம்ம வந்து பிரைமரிக்கு திரும்ப நம்ம வைக்கணும். அப்படின்றப்ப அல்டர் தான் பண்ணணும். டேபிள் அல்டர்னா சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது பிஐடி, அதாவது ப்ராடக்ட் ஐடிக்கு தான் நான் வந்து பிரைமரிக்கு செட் பண்ண போகிறேன். அப்படின்ற பட்சத்தில் இது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியாச்சு டேபிள். அப்படிங்கிறப்ப இதில் தான் சம் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்? அல்டர் அப்படின்ற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அல்டர் டேபிள் நேம். டேபிள் நேம் என்ன? ப்ராடக்ட். அல்டர் டேபிள் நேம் என்ன? ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அல்டர் தானே பண்ண போகிறோம். இந்த வேல்யூ நம்ம அல்டர் பண்ண போகிறோம். காலம், அதாவது இந்த பிஐடி காலம் அப்படின்ற இந்த ஃபீல்டை தான் நம்ம வந்து அல்டர் பண்ண போகிறோம் இல்லையா? ப்ராடக்ட்
இதில என்ன பண்ண போறோம் அப்டின்னா, அல்டர் பண்றோம் இல்லையா? இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, பிரைமரி கீ ஆட் பண்ண போறோம். ஸோ, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம மாடிஃபிகேஷன் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, ஆல்டர் டேபிள் ப்ராடக்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? பிரைமரி கீ. அப்ப ஆட்ன்ற கீவேர்ட் நம்ம சேர்த்துக்கணும். ஓகே. நம்ம எந்த இதுக்கு வந்து பிரைமரி கீ ஆட் பண்ண போறோம்? பிஐடிக்கு. அப்ப பிரைமரி கீ ஆஃப் பிஐடி. எந்த ஐடிக்கு செட் பண்ண போறோமோ, அந்த ஐடிய உள்ள நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். குடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு வந்து கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, பிஐடி அப்டின்ற இந்த காலமுக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு? பிரைமரி கீ அசைன் ஆயிடுச்சு. எகைன் இப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு ரெக்கார்ட இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் and insert into table name product values உள்ள என்ன பண்ண போறோம்? இந்த ரெக்கார்டுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ பிஐடி ஜஸ்ட் நான் 101 அப்படின்ற மாரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ப்ராடக்ட் நேம் என்ன வச்சுக்கலாம்? ஒரு மொபைல் ஃபோன் விவோ அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணிக்கலாம். நேம் குடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங்கிள் கோட்ஸ் மென்ஷன் பண்ணணும். தென் குவான்டிட்டி வந்து எத்தனை வாங்க போறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். பிரைஸ் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒரு 5000 அப்படி அந்த ரேஞ்சில போட்டுக்கலாம். ஓகே. 5000 ரேஞ்சில போட்டுட்டு, இத அப்படியே நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரெக்கார்ட் வந்து இன்சர்ட் நமக்கு ஆயிடும். மேல குடுத்துருக்குதும் கீழ வந்து ஈக்குவலா இல்லைன்னு சொல்லுது. ஏன் ஈக்குவலா இல்லைன்னு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 3 ரெக்கார்டு தான் போட்டிருக்கேன். பட் இங்க 4 ஃபீல்டு இருக்கு. ஸோ நான் பிரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். குவான்டிட்டி மட்டும் இதில காணோம். ஸோ அதனால எரர் காமிக்குது. குவான்டிட்டி 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரோ அஃபெக்டட் வந்துருச்சு. அத நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துரலாம். உள்ள ரெக்கார்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ரெக்கார்ட் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். எகைன் என்ன பண்றேன், இப்ப நம்ம பிரைமரி கீ ஆல்ரெடி நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம். ஆல்டர் டேபிள் போட்டு. இப்ப அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் சேம் ரெக்கார்ட உள்ள இன்சர்ட் பண்றேன். ஏன்னா டூப்ளிகேட் ரெக்கார்ட் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. அது நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிறலாம். எகைன் இன்சர்ட் பண்றேன். ஸோ பாருங்க எகைன் இன்சர்ட் பண்ணும்போது ஆகாது. ஏன்னா பிரைமரிக்கு வந்து டூப்ளிகேட் ரெக்கார்ட வந்து இன்சர்ட் பண்ணாது. ஸோ வந்து பிரைமரிக்கு பெர்ஃபெக்ட்டா இங்க என்ன ஆயிருக்குன்னா செட் ஆயிடுச்சு. ஓகே. இது வந்து எப்படின்னா, நார்மலா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு, அந்த டேபிள பிரைமரிக்கு அசைன் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா, அல்டர் டேபிள் போட்டு என்ன பண்ணிக்கலாம், பிரைமரிக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் தி மெத்தட். ஓகே. இப்ப இந்த மாதிரி நம்ம வந்து பிரைமரிக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலம் லெவல் பிரைமரி கீ தான். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு கிளியரா இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த டேபிள நான் ட்ராப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி போடலாம். அனதர் வே இப்ப நான் சொல்றேன் நானு. ட்ராப் டேபிள் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த டேபிள் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, டெலீட் ஆயிடும். திரும்ப இதே டேபிள நான் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். இப்ப என்ன பண்ணலாம்னா, இதே இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, பிரைமரி கீ அசைன் பண்ணிக்கலாம். பிரைமரி கீ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துலயே அசைன் பண்ணிக்கலாம். அசைன் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணாலும் நமக்கு ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்க இந்த இடத்துலயும் குடுத்துக்கலாம். இப்படி குடுத்தோம் அப்படின்னா, இது வந்து காலம் லெவல். இந்த மாரி பண்ணும்போது, காலம் லெவல்ல வந்து சிங்கிள் பிரைமரி கீ மட்டும் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரெயின் அசைன் பண்ண முடியும். ஸோ மோர் தென் ஒரு என்ன சொல்றது? ஒரு கீ வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணணும். டேபிள் லெவல்ல தான் அத பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத பத்தி இப்ப நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன். திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டேபிள நான் வந்து டெலீட் பண்றேன். ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே. டேபிள் லெவல்ல பண்ணும்போது பிரைமரிக்கு இங்க நம்ம அசைன் பண்ணக்கூடாது. நம்ம வந்து டேபிள் எண்ட் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல நம்ம வந்து அசைன் பண்ணணும். கன்ஸ்ட்ரெயின் அப்படின்ற ஒரு கீவேர்ட நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே. கன்ஸ்ட்ரெயின். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே. கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் CS அப்படின்ற மாரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப இங்க பிரைமரி கீ கிரியேட் பண்ணிக்கலாம்.
நம்ம டைரக்ட்டா கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி எடுக்க முடியாது. கன்ஸ்ட்ரெயினுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, ஆப்ஜெக்ட் மூலமா தான் நம்ம பிரைமரி கீய ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப பிரைமரி கீ எந்தெந்த ஃபீல்டுக்கு வேணுமோ அத குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பிஐடி ப்ராடக்ட் ஐடிக்கும், எனக்கு வந்து குவான்டிட்டிக்கும் வந்து நான் செட் பண்றேன் அப்டின்னா, குவான்டிட்டி 2 ஃபீல்ட சேர்த்து குடுத்துக்கலாம். ஓகே. அப்படி குடுத்தோம். அதாவது காலம் பக்கத்திலேயே குடுத்தோம்னா, சிங்கிள் ஃபீல்டுக்கு தான் குடுக்க முடியும். பட் வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின் நம்ம கிரியேட் பண்ணும்போது, மல்டிபிள் ஃபீல்டுக்கு வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்து எந்தெந்த ஃபீல்டுக்கு வந்து நான் இங்க குடுக்குறேனோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து நாட் நல் வந்து அசைன் பண்ணிக்கணும். இல்லைன்னா நமக்கு ரன் பண்ணும்போது எரர் வரும். ஏன்னா, பிரைமரி கீ அசைன் பண்ணும்போது டூப்ளிகேட் ரெக்கார்ட் வந்து அக்செப்ட் பண்ணாது. பிளஸ் வந்து நல் வேல்யூவ உள்ள இன்செர்ட் பண்ணாது. அந்த பட்சத்தில நல் வேல்யூ இன்செர்ட் பண்ணாததுக்கான இங்க அந்த இதே நம்ம இங்க வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ப குவான்டிட்டி பக்கத்தில என்ன குடுத்துக்கலாம்னா, நாட் நல் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா குவான்டிட்டி அப்படின்ற இந்த ஃபீல்டுலயும் ரெக்கார்ட் என்ன பண்ண முடியாது, எம்ப்டியா போட முடியாது. இந்த மாரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா. இப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இத அப்படியே இந்த கோட எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் நேம் சிஎஸ் இன் த டேட்டாபேஸ். இது ஏன் இப்படி எரர் காமிக்குது? இந்த சிஎஸ்ன்ற நேம் வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம அத சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரெயினுக்கு கிரியேட் பண்ண நேம். ஓகே. சிஎஸ்சி இதுக்கு நான் எப்படின்னா குடுத்துக்கலாம்னா, சிஓஎன்எஸ் இந்த மாரி குடுத்துக்கலாம். சிஓஎன்சி அப்படின்னு குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகே. இப்ப உங்களுக்கு வந்து கிளியராவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டேபிள் லெவல் எப்படி கிரியேட் பண்றது? காலம் லெவல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு. காலம் லெவல்ல கிரியேட் பண்றதா இருந்தது அப்படின்னா, இந்த காலம் பக்கத்திலேயே நம்ம வந்து பிரைமரி கீய அசைன் பண்ணிடணும். 2க்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, காலம் லெவல்ல வந்து சிங்கிள் பிரைமரி கீ ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் தான் குடுக்க முடியும். பட் டேபிள் லெவல் கிரியேட் பண்ணும்போது எத்தன ஃபீல்டுக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின் செக் பண்ணிக்கலாம். இது பிரைமரி கீ மட்டும் தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ல குடுக்க முடியுமான்னு கேட்டா, அந்த மாரிலாம் கிடையாது. செக் கண்டிஷன் யூனிக் அப்புறம் செக் பண்றது 2 வேல்யூ வந்து எது கிரேட்டர் தென், லெஸ் தென் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து இங்கே கன்ஸ்ட்ரெயின் டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 2க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இது மல்டிபிள் ஃபீல்டு வந்து அசைன் பண்ணிக்கலாம். அதில வந்து சிங்கிள் காலத்தில மட்டும் தான் நம்ம அசைன் பண்ண முடியும். அதான் 2க்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே. இப்ப நம்ம அசைன் பண்ண இப்ப வந்து பிரைமரி கீ செட் பண்ணிட்டோம். இது எப்படி வந்து ஒரு டேபிள்ல இருந்து ரிமூவ் பண்றது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா, அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். இப்ப நம்ம எப்படி கன்ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஜெக்ட்ட வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த பிரைமரி கீய வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. இப்ப ரிமூவ் பண்றதுக்கான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் சிம்பிள். ஆல்டர் மெத்தட் தான் பண்ணணும். ஆல்டர் ஏன்னா ஒரு டேபிள்ல சேஞ்சஸ் தானே பண்ண போறோம். இப்ப இருக்கிற பிரைமரி கீய தூக்க போறோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேபிள்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீய தூக்க போறோம் அப்படிங்கிறப்ப, அந்த டேபிள்ல சம் சேஞ்சஸ் தான் பண்ண போறோம். அப்ப ஆல்டர் தானே பண்ண போறோம். அப்ப ஆல்டர் கமாண்ட நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. ஆல்டர் டேபிள் நேம் என்ன? ப்ராடக்ட். ப்ராடக்ட் என்ன பண்ண போறோம்? ட்ராப் பண்ண போறோம். ட்ராப் எத ட்ராப் பண்ண போறோம்? கன்ஸ்ட்ரெயின். ஏன்னா கன்ஸ்ட்ரெயினுக்கு தான் நம்ம பிரைமரி கீ அசைன் பண்ணியிருக்கோம். அப்ப கன்ஸ்ட்ரெயினோட இருந்த ஆப்ஜெக்ட்ட மட்டும் நீங்க போட்டோம்னா போதும். சாரி இங்க சிஓஎன்சி போட்டு செமிகோலன் வச்சுட்டு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, கமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பிரைமரி கீ வந்து எடுத்து விட்டுருச்சு. நீங்க வந்து ரெக்கார்ட வந்து டூப்ளிகேட் ரெக்கார்ட் உள்ள போட்டாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இன்சர்ட் ஆகும் ரெக்கார்டு. ஓகேவா? இப்ப நம்ம அந்த ப்ராடக்ட்ட ஒன்ஸ் நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ள ரெக்கார்ட் இருக்குல்ல அப்படின்றத. உள்ளுக்கு எந்த ரெக்கார்டுமே இல்ல. பட் வந்து நான் வந்து ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய பிரைமரி கீய நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ரெக்கார்ட நான் இன்சர்ட் பண்றேன் பாருங்க. இன்சர்ட் பண்ணிட்டு, திரும்ப இன்னொரு ரெக்கார்ட நம்ம இன்சர்ட் பண்ணலாம். சேம் ரெக்கார்ட இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் ஆனுச்சு அப்படின்னா பிரைமரி கீ இல்லைன்னு அர்த்தம். ஓகே. ஆகுது. அப்ப அப்ப வந்து நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, சேம் ரெக்கார்ட் வந்து 2 டைம்ஸ் எனக்கு வந்து உள்ள பைண்ட் ஆகுது அப்படின்னா, எனக்கு பிரைமரி கீ இல்ல. ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அப்படிங்கிறப்ப டூப்ளிகேட் ரெக்கார்ட வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்ப 2க்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்னா என்ன? காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்னா எப்படின்னு, அது எப்படி ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிளுக்கு வந்து எப்படி அசைன் பண்றது? கிரியேட் பண்ற டேபிள்லே எப்படி வந்து பிரைமரி கீ செட் பண்றது? டேபிள் லெவலுக்கு எப்படி அசைன் பண்றது? அத எப்படி ரிமூவ் பண்றது? எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாவே இப்ப நம்ம கிளியரா பார்த்துட்டோம். இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.